ஆமா, அவர் சொன்ன அம்மை கேட்பாங்களே, அவங்க தொண்டர்கள் கேட்பாங்க. அதை கேட்டாங்க இல்லை, இந்த பாருங்க சொல்லியிருக்காரு பாருங்க. நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 அன்லாஃபுல் அசெம்பிளி, எல்லார் மேலே அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம். நீ போடட்டும். புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி நீ எங்க இருந்து வந்தேன்னு கேட்பாங்க இல்ல. அரசியலுக்கு அவர் தள்ளப்பட்டார் சார், அவர் வந்து வரல சார். அவர் நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து அரசியலுக்கு வாலண்டியராலாம் வரல, அவர் வந்து புஷ் பண்ணப்பட்டார். ரொம்ப நாள் அடப்பாவே இருந்திருக்கு, தள்ளி இருக்காங்க. அதானே இந்த போட்டோ, விஜய் போட்டோ வந்தபோது ஏதோ பால் பாட்டில் காமிச்சாங்கன்னு சொல்லி சொன்னானுங்க. அது எனக்கு யாருன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காளியம்மலை காமிச்சாங்களா, சீமானை காமிச்சவொன்னே காமிச்சா திரும்பிட்டாங்களே, திரும்பிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்று நான் பார்க்க விரும்பலை. அதானே உங்களோடு இருந்த நபர்கள் உங்களை விட்டு திடீரென்று அப்ஸ்காண்ட் ஆனதுக்கு பிறகு உங்களோடு உறவாக கைகோர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்ட மக்கள், பொதுமக்கள், ஊடகம், இதை தாண்டி விர்ச்சுவல் வாரியர்ஸ் சார். ஒரு தனி மனிதனை பார்த்து ஒரு அரசாங்கம் பயப்படுதுன்னா அது விஜய் சார். ஒரு பெரிய சிஸ்டமே ஒரு சின்ன சிஸ்டமை பார்த்து பயப்படுதுன்னா அது விர்ச்சுவல் வாரியர்ஸ். இனி எந்த மாவட்டத்திற்கு போகிறீங்களோ அந்த மாவட்ட தலைவரை உங்களோடு மேடையேற்றி 2 நிமிஷம் அவரை பற்றி பேசிட்டு நீங்கள் பேச தொடங்கும் பொழுது, ஏன்னா மாவட்ட செயலாளர் தான் உங்களுக்கு உயிர் நாடி. ஒவ்வொரு கட்சிக்கும் அவன் தான் வந்து வார்டு வரைக்கும் பூத் வரைக்கும் வேலை செய்கிறாள். அவன் இன்னும் கொஞ்சம் கூடுதல் உற்சாகமாக வேலை செய்யணும்னா நீங்கள் அடையாளப்படுத்தின புது கட்சி. எனக்கு தனிப்பட்ட முறையில் கிடைச்ச செய்தி வந்து விஜய் அவர்கள் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை குறித்து ரொம்ப நெகிழ்ந்தார் அப்படின்றது. அவர்களுக்காக நீங்கள் இன்னொரு வீடியோ ஒன்று போடணும். ஏன்னா எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழலில் எவ்வளோ பக்கபலமாக இருந்து எவ்வளோ தரவுகளை எடுத்து கொடுத்த இந்த நபர்களை அவர்களை மகிழ்வுக்கு அவங்க வந்து சரி தப்புன்றதை தாண்டி அவங்க வந்து கூட நின்னாங்க சார். அதை தாண்டி சார் நான் தான் சொல்லலை, நம்ம பேசியிருக்கோம்ல 3 மணி 4 மணிக்கெலாம் தூக்கம் இல்லாமல் நான் வீடியோ பார்க்கும்போது பதிவுகள் வந்த வண்ணம் இருக்குது சார். விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு நம்ம சொல்கிறது ஒன்று தான், கெட் ரெடி. ஏன்னா அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் களத்திற்கு சண்டை செய்வதற்கு, அரசியல் களத்தில் சண்டை செய்வதற்கு தயாராகி கொள்ளுங்கள். ஏன்னா விஜய் அவர்கள் அடுத்து அறிமுகப்படுத்த போகிற டீம் வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இவங்க விளாண்டானுங்கள, செகண்ட் இன்னிங்ஸ் இனிமேல் தான் அவர் ஆட போகிறாப்புல. அதில் எல்லாமே புது பிளேயர்ஸ். அந்த பிளேயர்ஸோடைய ஆட்டம் எப்போ இருக்குன்னு இது வரைக்கும் திமுககாரனுக்கு தெரியாது. அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவன் வந்து விஜயை பார்க்க போயிருக்கா, அவங்க மாமா கூட்டு போயிருக்காப்புல. கீழே விழுந்து பேனரில் ஏறி கை உடஞ்சி போச்சு, முகமெல்லாம் காயம். அவங்க அப்பாவை பேட்டி எடுக்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி குரூப் ஒன்று சேர்ந்து போய் சென்சிட்டிவாக க்ரியேட் பண்ணுதாம்மா. உங்கள் பையன் இந்த மாதிரி போனது தெரியுமா? தெரியாது. விஜய் வந்திருக்காருன்னு தெரியுமா? தெரியாது எனக்கு. உங்கள் பையன் போனது தெரிஞ்சால் என்ன பண்ணியிருப்பீங்க? விஜய் வந்திருக்க தெரிஞ்சால் என்ன பண்ணியிருப்பீங்க? கூட நானும் சேர்ந்து போயிருப்பேன். அந்த அடிபட்ட போய் சிரிச்சிட்டான் பக்குன்னு, என்ன கூட நானும் சேர்ந்து போயிருப்பேன்ட்டு. டேய் இவங்களுக்கு என்ன ஆகுனா, ஏன்டா பண்ணுறீங்க? டேய் நாங்கள் உங்களுக்காக எவ்வளோலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், பொசுக்குன்னு கை உடைஞ்சாலும் பரவாயில்ல கூட போயிருப்பேன்னு அப்பேன்னு சொல்கிறேன். உயிரை பறிகொடுத்த உறவுகள் யாருமே விஜயை குறை சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் வாரியர்ஸ் ஒரு பக்கம் அடித்து நிமித்திக்கிட்டு இருக்கிறீங்க. அரசியல் கட்சிக்கு வந்து நாங்கள் எவ்வளவு தான் சில விஷயத்தை முன்னெடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு எதிராக ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கவே முடியல. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். திருமாவளவனா சரி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய காரில் வந்துகிட்டு இருக்கும்போது அதற்கு முன்னாடி போன ஒரு 2 வீலரை லைட்டாக முத்தம் கொடுத்து இடிச்சிருக்கு. இடிச்சது அவருக்கு எவ்வளோ பெரிய பெருமை, அந்த 2 வீலருக்காருக்கு ஒரு பெருமையான விஷயத்தை போய் அவர் கேட்க போயிருக்காரு. என்னென்னா லைட்டாக இடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்க போயிருக்காரு. அப்பா புரிஞ்சுக்கிட்ட சிறுத்தைகள் என்ன பண்ணியிருக்காங்க, போட்டு வெளுக்க ஆரம்பிச்சு அவரு ஓட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவரு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அங்கே ஒரு கலையபுரம் ஆயிடுச்சு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? ஏன்னா அண்ணனோட வண்டி மோதினதை போய் கேட்க போனவருக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஏதோ தவறாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் காமெடியான மேட்ரு என்னன்னா, திருமாவளவனே இவன் தாக்க வந்துட்டான்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க அடித்தவெல்லாம் சேர்ந்து.
நான் ரோட்டில் அடிச்சும்ட்டு இப்போ எனக்கு என்ன இயல்பாக ஒரு கேள்வினா, இது வந்து ஹிட் அண்ட் ஹிட்டா சார்? இது ஹிட் அண்ட் ட்ரைவா? ஹிட் அண்ட் ரன். ஹிட் அண்ட் ரன். ஹிட்டு ரன் பண்ணது அவரு. சரி, இந்த ஹிட் அண்ட் ரன்ல திருமாவளவனுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படுமா? பண்ணியாச்சே. அந்த இடி வாங்கினார்ல அவர் வண்டியை பறிமுதல் பண்ணியாச்சு சமூக நீதியில். இப்போ எனக்கு என்ன இயல்பாக ஒரு கேள்வினா, அண்ணன் வந்து அவர் சொன்னதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அந்த தொண்டர்கள். ஆமாம், அவர் சொன்ன அம்மை கேட்பாங்களே, அவங்க தொண்டர்கள் கேட்பாங்க. அதை கேட்டாங்க இல்லை? இந்த பாருங்க சொல்லியிருக்காரு பாருங்க. நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 அன்லாஃபுல் அசெம்பிளி, எல்லார் மேலேயும் அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம். நீ போடட்டும். இது எப்படி இருக்கு? ஒரு தலைவன் எப்படி தன் தொண்டர்களை எஜுகேட் பண்ணியிருக்கிறாரோ அப்படியே தற்குறித்தனமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுல என்ன தற்குறித்தனம் இருக்கு? அவங்க ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு அடிக்க வந்திருக்காங்க, அது ஒரு தப்பா? காருக்குள்ள சேஃபா உட்காந்துருக்கு, ஆபத்து. பைக்ல இடி வாங்கினவன் ஏன்டா இடிச்சேன்னு கேட்டதுக்கு அடி, அதுவும் போலீஸ்காரன் முன்னாடி அடி. போலீஸ்காரர்கள் அந்த அந்த நபர்கள் முதல்ல தடுத்து நிப்பாட்டத்துக்கு வழி இல்லாமல் இவர்கள் இழுத்துட்டு ஓடுறாங்க உள்ள. இந்த கொடுமை எங்கே பார்த்துருக்கீங்க? நம்ம போலீஸ் கொஞ்ச நாள் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுறாங்க. அடி வாங்கினவனை காப்பாற்றணும். ஏன் நீ வந்துரு இவர் தானே அடி வாங்குற, அவர் தான் காப்பாற்றிருக்காங்க. வந்துருன்னு இவர் இழுத்துட்டு உள்ளே ஓடிருக்காங்க. அவங்கள சரி, இப்போ இந்த சம்பவம் நடந்துருச்சுல, காவல்துறை உடனடியாக என்ன செய்யணும்? உங்கள் சமூக நீதி ஆட்சியில் சைடில் போயிட்டு இருந்த 2 வீலர் விஜயோடைய வாகனத்தில் வந்து அவர் வந்து அந்த பேருந்தில் விடிஞ்சதுக்கு என்ன சொன்னீங்க? ஹிட் அண்ட் ரன். ஹிட் அண்ட் ரன்னு, வாகனத்தையே பறிமுதல் பண்ணணும். இது ஹிட் அண்ட் ஹிட் அண்ட் ஃபைட்டா சார்? இது எல்லாமே இருக்குது, இதில் எல்லாமே இருக்குது. ரெண்டாவது, அண்ணன் சேஃபா காருக்குள்ள உட்காந்துருக்காரு. கடைசி அண்ணன் இருந்தாரா உள்ள? வெளியே வரல. அண்ணன் சீமா நினைச்சிட போறாங்க. இல்ல பெரிய அண்ணன் அவர் சின்ன அண்ணன், ஒரு பெரிய அண்ணன் திரும்ப இருந்தார், உள்ள இருந்திருக்கிறாரு. இவன் அதான் சொல்றாங்க இல்ல, திருமாவை தாக்க வந்து விட்டார், அதற்காக போராட்டமா அடியை போட்டு அடிச்சு விட்டு. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஃபார்முலாவை கையில் எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்குது. நீங்கள் காலையில் திரும்ப அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணுறாரு. கரூருக்கு அமைச்சர்கள்லாம் உடனடியாக போய் சென்றதுக்கும் முதலமைச்சருக்கும் விஜய் நன்றி சொல்லணும். நம்பர் 1. நம்பர் 2, இறந்த நபர்கள் எப்படி இறந்தார்களோ அந்த துணிகள் இல்லாமல் ரொம்ப ரத்தமாக கோரத்தில் அந்த மாதிரி இறந்த அத்தனை பேருடைய புகைப்படத்தை, அதே மாதிரி புகைப்படத்தை மொத்தமாக 40 பேருக்கு 41 பேருடைய புகைப்படத்தை பதிவிட்டு இரங்கல் தெரிவிக்கிறேன்னு போடுறாரு. இவர்களுடைய உற்றார் உறவினர்கள் யாராவது அந்த மாதிரி ஒரு அசம்பாவத்தில் இறந்தாலோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தாலோ அந்த இடத்துல எடுத்து அந்த ஃபோட்டோவை தான் வச்சு நீங்கள் இரங்கலுக்கு தெரிவிப்பீங்களா, மாலை போடுவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். இது எவ்வளோ கேவலமான ஒரு ஸ்டைலாக இருக்குது பாருங்கள். இப்போ 3வது, இடிச்சது கும்பகோணத்தில் நடந்த தீ விபத்து கூட அந்த குழந்தைகளோட அந்த ஃபோட்டோவை அவங்க ஃபோட்டோவை வச்சு தான் எடுத்திருந்தாங்க. எந்த மாதிரி ஃபோட்டோஸ்? இல்லை, அது உண்மை. அவங்களோட ஃபோட்டோவை வாங்கி தான் போட்டு ஒரு பேனர் அடித்து எப்போவுமே அந்த வருடம் அதை பண்ணுவாங்க. அந்த எரிஞ்ச சடலத்தை வச்சு அவங்க எதுவும் ஃபோட்டோ வச்சு பண்ண மாட்டாங்க. அதுதான் சார் சொல்கிறேன். இவங்க எப்படி ஒரு மனநிலை இருக்குது பாருங்களேன். நீங்கள் திமுகவிற்காக நீங்கள் அண்டை கொடுக்குறீங்க, முட்டு கொடுக்குறீங்கலாம் என்னை சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் செய்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது மக்களுக்கு தெரியுது என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாருன்ட்டு. இதில் அவருடைய வாகனத்தை இடிச்சிட்டாங்கன்னொடனே ஃபஸ்ட்டு விஷயம், அவர் அடிக்கிறாங்கன்னொடனே திரும்ப இறங்கி அடிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை ஏன் சொல்லலை? அதான் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, அத்துமீறு, அடங்கமறு, திமிரி ஏழு, திரும்பி அடி, 10 வழக்கு வாங்கு, அப்போ தான் சரி. அதாவது இப்போ ஏன் இவங்களாம் அடிச்சிருப்பாங்கன்னா இவங்களுக்குலாம் வழக்கு இருந்திருக்காது, இல்லைனா வழக்கு கம்மியாக இருந்திருக்கும். 10 அடி அடிச்சு விட்டு வழக்கு வாங்கிட்டு இவங்க ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் சுற்றணும். நீ ஜாலியாக வந்து இந்த பக்கம் வந்து என்ன செய்வார்? இப்போ எதுக்கு துப்பாய் வேற போனாராம? எதுக்கு இவரும் போயிருக்காரு? யார்? ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாராம இப்போ. லண்டனா? எதுக்கு? சரி நம்ம இதுலேருந்து ஒரு விஷயம் தான் சார். நீங்கள் சமூக நீதி ஆட்சி திமுக நடத்துனாக்கா, சமூக நீதி சபைக்குள்ள ஏற்ற மாட்டீங்கன்னாக்கா அண்ணனுடைய வாகனத்தை பறிமுதல் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? இன்னைக்கு தானே நடந்திருக்கு, வெயிட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் செஞ்சுருவீங்களா? வெயிட் பண்ணுங்க, செய்வோம். கூடிய விரைவில் எல்லா வண்டியும் எடுப்போம். அந்த வண்டி, பெரிய வண்டி, சின்ன வண்டி எல்லாத்தையும் தூக்குவோம். சரி, ரைட். அண்ணன் நம்ம ஒன்றும் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாத்தையும் வந்து காவலி பேலா ரவுடி பேலா மாறுங்கன்ற மாதிரி பேசியிருக்கிறாரா? என்ன நோக்கம், என்ன விஷயம்லாம் புரியல. இதற்கு இனிமே ஒன்று புரிஞ்சுக்கணும். அண்ணன் வண்டி பின்னாடி வருதுன்னா முன்னாடி அவனும் போகக்கூடாது, விலகி தான் போகணும். இல்லாட்டி இடிப்பீங்க. ஆமாம், இடிச்சுட்டு அடிப்பீங்க. இடித்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஒன்றும் படலண்ணே அப்படின்னு சொல்லணுமே தவிர இறங்கி ஸ்டாண்டை போட்டு அன்னைக்கிட்ட போயிட்டு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. இந்த சம்பவம் எதையும் ஞாபகப்படுத்துது. ட்ரெயினில் ஒரு பையன் நிற்கும் போது
அப்படி ஒரு அடி வச்சுட்டு அவன் திருப்பி வீடியோ போட்டான், தெரியாம கைப்பற்றுச்சு. அதே மாதிரி நம்மளும் இடிச்சா தெரியாம வந்து என் வாகனமே வந்து நின்று போய் பின்னாடி இடிச்சுக்கிச்சுன்னு சொல்லிக்கணும். அந்த மாதிரி தானே. அவர் என்ன சொல்லியிருக்கணும் வந்து, நீங்க இடிக்க வரீங்கன்னு நான் கவனிக்கல, தெரியாம வந்துட்டேன், நான் அப்படி போயிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்கணும். அவரு ரொம்ப இதுவா ஸ்டாண்டெல்லாம் போட்டு வந்தோன்னே சிறுத்தைகள் இதாயிட்டாங்க. கொஞ்சம் சிறுத்தை குட்டிங்க கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி சுற்றிட்டு தான் இருக்குது. சரி பார்ப்போம். சிறுத்தை குட்டி ஒரு பக்கம் அக்க போறனா, புலி குட்டி ஒரு பக்கம் அக்க போரு. ஏன்னா குஷி படம் ரீரிலீஸ் ஆச்சு, அதை போய் இந்த நேரத்தில் பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன மனநிலை அப்படின்னு அவர் அப்படி சொல்லலை சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது கேடிவிலே போடுவான், நீங்க போய் ரீரிலீஸ் அன்னைக்கு போய் பார்த்துட்டு இருக்கீங்க, காசு வேஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னாரு. உனக்கு என்ன, உனக்கு எங்க இருந்தா திருநிதி வரும், உட்காந்த இடத்துல நல்லா சம்பாதிப்பீங்க. சபதம் சபதம் அது அன்னைக்கு போச்சா, அது அன்னைக்கு. நீங்க இனிமேட்ல அந்த சபத்தெல்லாம் பாக்குறதா இல்லை. என்ன இப்போ என்னடானா இட்லி கடை போய் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூவை கொடுத்துட்டு இருக்காரு. அது என்ன ரிவ்யூ கொடுத்தாரா? படம் பார்த்தாரு, இப்போ நல்லா இருக்குன்னு சொன்னாரு, இதுக்கு பேர் ரிவ்யூவா? படம் பார்த்தா எதை பத்தி பேசணும்? படத்தை பத்தி பேசணும். தம்பி இன்பா அவர்கள். இன்பாவா? செல்லமா சரி சரி, செல்லா குட்டி இருக்கு. ஏன்னா இன்பா அவர்கள் வந்து முதல் முறையாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்கணும், வாழ்வியலோட சம்மந்தப்பட்டிருக்கு. நீ ஒரு பக்கம் இந்த சேட்டை, மாசு அந்த பக்கம் 300 பேரை கூட்டு போய் அவர் இட்லி கடையை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அண்ணன் திரும்ப ஒரு படத்துக்கு போய் ரெடி டேக்னு இவர் சினிமாவை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஆமா, அதை சிஎம் ஆகிறேன் பிரதமர் ஆகிறேன் பேசியிருந்தாரு. ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. கூல் சுரேஷ் வாழ்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான். கூல் சுரேஷ் பெரிய தலைவராச்சு. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்? மாபெரும் தலைவர் கூல் சுரேஷ், மாபெரும் தலைவர் திரும்ப வாழ்த்துறாரு. நம்மால் தம்பி இன்பா வந்து இந்த மாதிரி படத்தை ஃபஸ்ட் டைமாக ப்ரொடியூஸ் பண்ணிருக்காருன்னு பேசுகிறீங்க. இன்பா பாவம் கஷ்டப்பட்டு செக் இழுத்து சம்பாரித்து அந்த காசில் ப்ரொடியூஸ் பண்ணுறாப்புல இல்லை, அதனால் நீங்கள் பேச வேண்டியதான். எவ்வளவு ஃபுட்பால் ஆடி சம்பாரித்த காசு அத்தனையும், ஃபுட்பால் ஆடி சம்பாரித்த காசு இல்லை வாலிபால்னு போட்டிருந்தாங்க. என்ன தம்பி ஃபுட்பால் பிளேயரா? ஆமாம், அதான் மெஸ்ஸி கூட தான் சார் விளையாட போனார். அப்படி வாலிபால் பிளேயர் இல்லையா? அப்படியே வாலிபால் பிளேயர்னு போட்டாங்க. அது தப்பா தெரியாமல் போட்டாங்க ஃபோட்டோவையா? ஆமாம், யாரோ போட்டுட்டாங்க, யாரோ ஃபோட்டோவை. சரி ரைட்டு விடுங்க. தமிழ்நாட்டில் வந்து இன்னும் என்ன சொல்கிறது, இந்த வியாக்கியானம் பேசுகிறதுக்கும் கருத்து சொல்கிறதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். அண்ணன் படம் பார்த்தாரு, அண்ணன் வந்து எப்படி நமக்கு தெரியும், இப்படி படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுப்பாரு. இந்த பக்கம் ஏன்டா போய் நடிகர்கிட்ட விழுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இல்லை அதுக்கு இப்போ போட்டாங்க சார். அன்பில் மகேஷ்க்கு வந்து ஆஸ்காருக்கு பரிந்துரை சொன்ன மாதிரி சிறந்த பச்சொந்திக்கான விருது அப்படின்றதுல வந்து அண்ணன் பேரை சேர்க்கணும்னு பதிவில் போட்டு வரிசையா போடுறாங்க. முதல்ல விஜயகாந்த் ஒரு தெலுங்கன்ட்ட போய் இதுக்கு நீங்க சொல்லுவீங்களே, அது என்னது யாருடைய கெண்டக்கால் மயிருக்கு சமமா அப்படி சொன்னாரு. அது அடுத்து ரஜினி மானத்தமிழனா மராட்டிய ஆளா அப்படின்னு ஒன்று கேட்டது. அதற்கு அடுத்தது வந்து ரஜினி மட்டும் இல்லை, தனுஷ், ஐஸ்வர்யா, அஜித் எல்லாத்தையும் மலையாளின்ட்டு இப்போ ஒரு தலை அஜித் ஆயிட்டாரு. இது ஒன்று. அதுக்கு அடுத்து விஜய் வந்தார். விஜய் வந்து ஆஹா ஓஹோ. அதுக்கு முன்னாடி கமலஹாசன் ஒரு அடி. ஆமாம். அதுக்கப்புறம் போயிட்டு ஜெயலலிதா ஒரு அடி, எம்ஜிஆர் ஒரு அடி, அண்ணா ஒரு அடி, இப்போ கடைசியாக விஜய் வந்து நிற்கிறாப்புல. இல்லை, விஜயை புகழ்ந்துட்டு இப்போ விஜயை வந்து தாக்குறாங்க. இப்போ ரஜினியை புகழ்கிறாங்க. அவங்க கூட்டத்திலே அஜித்தை வந்து மலையாளி அவன் இவனு பேசிட்டு இப்போ வந்து அஜித் அவர்கள் எவ்வளோ நேர்மையானவர் பார்த்தீங்களா, அவர் வந்து ரசிகர்களை வந்து சொந்த இதுக்காக பயன்படுத்த மாட்டார் அப்படின்னும் பேசுகிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னா இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இப்போ அங்கேருந்து சிம்புக்கு வந்துட்டாங்க. ஓ, இது வேறையா? ஆமாம், இன்னைக்கு வெற்றிமாறன் படத்தோட அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. வெற்றிமாறன் சிம்புக்கு அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யூடியூபர் ஒருத்தர். அப்புறம் இன்னொருத்தரும் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. அண்ணனும் அதே மாதிரி, ஏன்னா வெற்றிமாறன் படம்னா கண்டிப்பாக ஒரு வாழ்த்தெல்லாம் தெரிவிப்பார்லே, அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வாழ்த்து தெரிவிப்பாங்க, அப்புறம் இங்கே போய் மேடையில் போய் பேசுவாங்க. ஆனால் இவங்களாம் அரசியலுக்கு வந்துடக்கூடாது. எந்த காரணத்துக்கு ஒன்றும் அரசியலுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா சினிமாவில் இருந்த. ஆமாம். நீ எங்கேருந்து வந்த? புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி, நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்பாங்க. இல்லை, அரசியலுக்கு அவர் தள்ளப்பட்டார் சார். அவர் வந்து வரலை சார். அவர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அரசியலுக்கு வாலண்டியராலாம் வரலை. அவர் வந்து புஷ் பண்ணப்பட்டார். அரசியல் அடப்பாகவே இருந்திருக்கு, தள்ளியிருக்காங்க. அதானே நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு தனியார் யூடியூப் நிகழ்ச்சி ஒன்று கனெக்ட் பண்ண விஷயத்தில், அது மகளிர் கல்லூரி. விஜய் அவருடைய புகைப்படம் வந்தோடனே அந்த பெண்கள் ஆர்ப்பரித்ததும், சீமான் ஃபோட்டோ வந்தோடனே விழுந்து சிரித்ததும், ஐயோயோயோ நீ அதை பார்த்தீங்க. அதுக்கடுத்து ஒன்று பார்த்து விஜய் ஃபோட்டோ போட்டோன்னா அங்கே ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை காட்டினாங்க. அவங்க அம்மாவையும் பொண்ணையும் காட்டினாங்க அதில். அப்படியா? ஆமாம். நான் அப்படி யாரையும் பார்க்கலையா? டிவிகேலேருந்து திமுகவுக்கு போனவங்க.
இல்லை, நான் அந்த மாதிரி யாரையும் பார்க்கல. பார்க்கல. சரி சரி சரி. நான் பார்க்கல. ஆனால் வந்து இந்த ஃபோட்டோ, விஜய் ஃபோட்டோ வந்தபோது ஏதோ பால் பாட்டில் காமிச்சாங்கன்னு சொல்லி சொன்னானுங்க. அது எனக்கு யாருன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காளியம்மலை காமிச்சாங்களா, சீமானை காமிச்ச உடனே காமிச்சா திரும்பிட்டாங்களே. திரும்பிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்று நான் பார்க்க விரும்பலை. அதானே என்ன ஆனால் மகளிர் பெண்கள் எல்லாருமே இப்போ சீமானை எந்த ஜேர்னலில் வச்சுருக்காங்க நீங்கள் புரியுதா உங்களுக்கு? இப்போயே அண்ணன் கோவப்படாரு, உங்களுக்கு புரியுதா? நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் சார், 1000 சொல்லலாம் சார், மகளிருக்கு பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லலாம் சார். ஆனால் அவரோட நோக்கமே வேற சார். அவர் போயிட்டு இருக்காரு சார், கடல்கிட்ட போய் கடல் மாநாடு போட போறாரு சார். அடுத்து மீன்கள் எல்லாம் பிடிச்சி மீனுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு சார். மீன்கள் இது பண்ணிட்டு சமைச்சு சாப்பிடும் எடுத்து பேசிட்டு இருந்தார் சார் மீனுக்கிட்ட எல்லாம். என்னன்ட்டு சீக்கிரம் நிறையா குட்டி போடு, நல்லா இருக்கியா? என்ன மரத்துக்கிட்ட பேசினார், மீன்கிட்ட பேச மாட்டாரா? ஆமாம் ஆமாம். அவர் அண்ணன் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் இனப்பெருக்கம் செய்ய சொல்லிட்டு இருக்காரு, அதானே? இல்லை சார், மரத்தையுடைய இனத்தை வந்து அதிகமாக பெருக்கணும்னு சொல்கிறாரு. மீண்டும் போய் என்ன சொன்னார்? குட்டி போடுன்னு சொல்லுவார். குட்டி போடுன்னு தான் சொல்லுவார். ஐயோ, எனக்கு வந்து அண்ணன் மேலே வந்து நம்ம அன்வான்டாக பேசுகிறோமோ, ஏதோ வேணாம் விட்டுலாம்ல. ஆமாம், அது தமிழ்நாடே கூடி சீக்கிரம் புறக்கணிச்சிடும். விஜய் அவர்களுடைய இந்த கரூர் பயணத்திற்கு பிறகான கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாள் ஆனதுக்கு பிறகு இன்றைய தினம் வந்து வீடியோ காலில் அந்த குடும்பங்கள்கிட்ட பேசியிருக்கேன். 20 குடும்பங்கள்கிட்ட வந்து பேசியிருக்காருன்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்திலேருந்து எந்த செய்தியும் வரலை. ஆனால் செய்திகளில் இந்த விஷயங்கள் வருது. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்கிட்ட பேசினவங்கெல்லாம் பேசுகிறாங்க. எங்கள்கிட்ட பேசினார், வரேன்னு சொல்லியிருக்காரு, கூடி சீக்கிரம் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆறுதலாக இருங்க, நடக்கக்கூடாது நடந்துருச்சு, உங்களுக்கு அந்த உயிரை நான் திருப்பி தர முடியாது, ஆனால் உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காருன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க? ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, எந்த மூமெண்ட்டும் இல்லை. இப்படி ஒரு மூமெண்ட் இங்கேருந்து வீடியோ கால் பேசி அங்கேருந்து அடுத்து நான் வரேன்னு சொல்லியிருக்காருன்னா இதற்கு அடுத்த கட்ட நகர்வு என்னவா? இல்லை, எந்த நகர்வும் இல்லைன்னு கிடையாது. தொடர்ச்சியாக காவல்துறையிடம் ஒரு அனுமதி நகர்வு இல்லைன்னு சொல்கிறது நமக்கு அறிந்த வகையில் நகர்வு இல்லைன்ற தொடர்ச்சியாக அனுமதி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அனுமதி வந்து தொடர்ச்சியாக மறுக்கப்படுகிறது, கொடுக்கலன்னும் பொழுது அப்போ இதற்கு மேலும் நம்ம அமைதியாகவே காலதாமதம் படுத்தினால் மேலும் வந்து நம்ம மேலே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஷேடை வந்து இங்கே கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அதிகமான இவர் பற்றின செய்திகள் போட்டால் சேட்டலைட் சேனல் வரைக்கும் இன்றைக்கி வந்து சம்பிச்சு போகக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம பார்க்குறோம் செய்தி ஊடகத்தில். அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம இதற்கு மேலும் காலதாமதம் படுத்தாமல் முதல்ல வந்து அவங்கள்ட்ட வீடியோ காலில் பேசிட்டு அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வாங்கியிருக்காரு, அந்த 20 லட்ச ரூபாயை வந்து கிரெடிட் பண்ணுவதற்காக. ஸோ கூடுதலாக அவர் சொன்ன வார்த்தை, ஒரு அண்ணனாக உங்களோட உறவாக இறுதி வரைக்கும் நான் நிற்பேன் அப்படின்ற விஷயத்தையும், இப்போ விஜய் அவர்கள் அடுத்து எடுத்துருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா கட்சியை வந்து மறுசுழற்சி. ஓகே, அதில் மிக முக்கியமான விடயங்களை செய்ய போகிறது என்னென்னா, அடுத்து ஒரு 20 பேர் கொண்ட குழுவை வந்து மேல்மட்ட நிர்வாகிகளாக நியமிப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறார். ஏற்கனவே இருந்த அந்த எந்த டீமுமே அதில் கிடையாது. நேரடியாக இவருடைய கண் பார்வையில் இவர் செலக்ட் பண்ணக்கூடிய நபர்களை போட்டு அடுத்த கட்ட நகர்வு நகர்த்துறாரு. இது வெல் அண்ட் குட். ஏன்னா உங்களோடு இருந்த நபர்கள் உங்களை விட்டு திடீரென்று அப்ஸ்காண்ட் ஆனதுக்கு பிறகு உங்களோடு உறவாக கைகோர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்ட மக்கள், பொதுமக்கள், ஊடகம், இதை தாண்டி விர்ச்சுவல் வாரியர்ஸ். சார், ஒரு தனி மனிதனை பார்த்து ஒரு அரசாங்கம் பயப்படுதுன்னா அது விஜய் சார். ஒரு பெரிய சிஸ்டமே ஒரு சின்ன சிஸ்டமை பார்த்து பயப்படுதுன்னா அது விர்ச்சுவல் வாரியர்ஸ். இவங்களை பார்த்து நடுங்கிறானுங்க. என்னடா அவனுங்க எங்கேருந்து எடுக்கிறானுங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சது சார் அகல்யா, அன்பில் மகேஷ், அதை எடுத்து போடுறாங்க. அன்பில் மகேஷ் அதை மறந்துருப்பாரு எல்லாத்தையும். அப்போது அதை எடுத்து போடும்போது டக்குன்னு உங்களுக்கு ரிலேட் ஆகுது பாரு, டே நீ நடிகன் தானா? அதை தான் இப்போ பதிவுகளில் பார்க்குறோம். இப்போ தொடர்ச்சியாக இது ஒரு பக்கம் செய்கிறார். ஆனால் விஜய் அவர்களுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து வேண்டுகோளாக வைக்கிறோம். இனிமேட்டு ஒரு சின்ன ஒரு அறிக்கையை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும். என்னன்னாக்கா இனி பேனரு, ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே அது வந்து நீங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி, தலைவருடைய படம், அதாவது விஜயுடைய புகைப்படம், அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த மாவட்ட செயலாளருடைய புகைப்படமும் அந்த மாவட்ட செயலாளர் ஒரு 3 நபர்களை மட்டுமே கீழே போடுற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 ஃபோட்டோ தான் இருக்கும். இந்த கிளம்சினஸ் இருக்காது. தேவையில்லாத வந்து யாருக்காலையாவது விழுந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்ன்ற இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் இருக்காது. முதல் விஷயம். 2வது விஷயம், அவர்கிட்ட நம்ம வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னாக்கா, இனி எந்த மாவட்டத்திற்கு போகிறீங்களோ அந்த மாவட்ட தலைவரை உங்களோடு மேடையேற்றி 2 நிமிஷம் அவரை பற்றி பேசிட்டு நீங்கள் பேச தொடங்கும் பொழுது, ஏன்னா மாவட்ட செயலாளர் தான் உங்களுக்கு உயிர் நாடி. ஒவ்வொரு கட்சிக்கும் அவன் தான் வந்து வார்டு வரைக்கும் பூத் வரைக்கும் வேலை செய்கிறாள். அவன் இன்னும் கொஞ்சம் கூடுதல் உற்சாகமாக வேலை செய்யணும்னா நீங்கள் அடையாளப்படுத்தணும் புது கட்சி. இப்போ பழைய கட்சி எல்லாத்துக்கும் எல்லா மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏ எம்பி பல வருஷம் இருந்து பழகி போன முகம், இவர்கள்லாம் புதிதான நபர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது கூடுதல் உத்வேகத்தோடு வேலை செய்வான். 3வது ஒரே ஒரு வேண்டுகோள்,
எனக்கு தனிப்பட்ட முறையில் கிடைச்ச செய்தி வந்து விஜய் அவர்கள் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை குறித்து ரொம்ப நெகிழ்ந்தார் அப்படின்றது. அவர்களுக்காக நீங்கள் இன்னொரு வீடியோ ஒன்று போடணும். ஏன்னா எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழலில் எவ்வளோ பக்கபலமாக இருந்து எவ்வளோ தரவுகளை எடுத்து கொடுத்த இந்த நபர்களை அவர்களை மகிழ்விக்கு அவங்க வந்து சரி தப்புன்றதை தாண்டி அவங்க வந்து கூட நின்னாங்க சார். அதை தாண்டி சார் நான் தான் சொல்லலை, நம்ம பேசியிருக்கோம்ல 3 மணி 4 மணிக்கெலாம் தூக்கம் இல்லாமல் நான் வீடியோ பார்க்கும்போது பதிவுகள் வந்த வண்ணம் இருக்குது சார். அவன் உட்காந்து ஒர்க் பண்ணுறான், எங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறான், என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. அவன் வேர்ல்டு வைஸாக இருந்து அவனுக்கு எல்லாருமே இந்த ட்விட்டர்லேயும் வலைதளங்களில் வந்து ஆர்கனைஸ் ஆகிறானுங்க, பேசுகிறாங்க. 300 பேர் ஒரு டீமாக பேசுகிறான், 500 பேர் டீமாக பேசுகிறான். உடனே எல்லா தரலையும் பதிவு பண்ணுறாங்க பொழுது அவர்களுக்காக ஒரு வீடியோ பதிவு வந்து விஜய் அவர்கள் போடணும். நான் பர்சனலாகவும் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வைப்பேன், கண்டிப்பாக நிச்சயமாக வரும். ஆனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு நம்ம சொல்கிறது ஒன்று தான், கெட் ரெடி. ஏன்னா அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் களத்திற்கு சண்டை செய்வதற்கு, அரசியல் களத்தில் சண்டை செய்வதற்கு தயாராகி கொள்ளுங்கள். ஏன்னா விஜய் அவர்கள் அடுத்து அறிமுகப்படுத்த போகிற டீம் வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இவங்க விளாண்டானுங்கள, செகண்ட் இன்னிங்ஸ் இனிமேல் தான் அவர் ஆட போகிறாப்புல. அதில் எல்லாமே புது பிளேயர்ஸ். அந்த பிளேயர்ஸோடைய ஆட்டம் எப்போ இருக்குன்னு இது வரைக்கும் திமுககாரனுக்கு தெரியாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் வச்சுட்டு இருக்கும்போது கூடுதலாக இவர்கள் இருந்து கொண்டு இந்த சிஸ்டமே வந்து நம்ம மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்த பிறகு அவர் சொன்ன தகவல் என்னன்னாக்கா, இந்த விஷயத்தை நான் எளிதாக மறந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது, இதை எளிதாக நான் விட்டு விட போவதும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு நிச்சயமாக அந்த 41 குடும்பத்திற்கு வெற்றியை பரிசாக வைத்து இது போன்ற இனிமேட்டு வந்து எந்த ஒரு தவறும் எந்த ஒரு அசம்பாவிதம் எல்லா சிஸ்டம்லையும் நடக்காத வண்ணம் நம்ம அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றதான் அவர் பர்சனலாக சொன்னதுன்னும் பொழுது, ஸோ அண்ணன் வந்து இந்த விஷயத்தை வந்து நிச்சயமாக செய்யணும். செஞ்சால் தான் இந்த கட்சிக்குள்ளே இருக்க குளறுபடிலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கு அடுத்த கட்டமாக இதை நம்ம சரி பண்ணுறோம்னாலே கட்டமைப்பை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சார். விஜய் அவர்கள் இன்னும் கரூருக்கு போகலைன்ற ஒரு குற்றச்சாட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு செய்தியாகவும் வச்சுக்கலாம். இன்னும் தொடர்ந்து போகலன்றது எல்லாரும் சொல்லக்கூடியது. ஆனால் இப்போ வீடியோவில் அவர் பேசிட்டார். ஆனால் அதற்கு முன்னாடி 2 நடிகர்கள் வந்து அந்த ஒரு நடிகர் வந்து கரூருக்கு போயிட்டார், போய் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, இதற்கு தாவேக்கா வந்து பொறுப்பேற்றுக்கணும், மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு எம்பி கமலஹாசன் அவர்கள். அப்போ 2 நடிகர் காட்டுதான், ஒன்று தான் சார், கமலஹாசன் மட்டும்தான் சார். சரி, ஓகே. கமலஹாசன் வந்து யாரோட பயணப்பட்டார்? இது மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள். பாட்டில் எவ்வளோ சார்? 10 ரூபாயா அது? இல்லை, 7 ரூபா. குறைச்சிட்டாங்களா இப்போ? இல்லை, இந்த பாட்டில் விலை 7 ரூபா தான். ஓ சரி, ஓகே. இந்த 7 ரூபாயான்னு தெரியல எனக்கு. ஆனால் 11 மணிக்கு பதவி ஏற்றா 11:05க்கு மணல் எந்த அதிகாரி தடுக்க மாட்டான், தடுக்கிற அதிகாரி இருக்க மாட்டான்னு ஒரு ஆள் வீடியோ போடுறாருன்னா என்ன செய்ய காத்திருக்கிறாருன்னு இவர் பேசினார் கமல். ஆமாம். இப்போ என்னன்னாக்கா இந்த பக்கம் அவர் தற்கூரின்னு சொல்லிட்டு இவரை வந்து செந்தில் பாலாஜி விமர்சித்தார். பாஜக அனுப்பிச்சு வச்சிருக்க ஆள் தற்கூரின்ற மாதிரி தற்கூரின்னு சொல்லிட்டு இப்போ இது 2 சேர்ந்து போய் மக்களை பார்த்துட்டு இவங்க வந்து ஆசுவாசப்படுத்துகிறாங்க. மக்கள் அவங்க மட்டுமா பார்த்தாங்க? எல்லாரும் பார்த்தாங்க, அவங்களும் போய் பார்த்தாங்க. அதான் சார், நீங்கள் இந்த மாதிரி போய் பார்த்தீங்க. அதில் இது ஒரு செய்தி அப்படியே கட் பண்ணுங்கள். இந்த பக்கம் இன்னொரு செய்தி. அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவன் வந்து விஜயை பார்க்க போயிருக்கான், அவங்க மாமா கூட்டு போயிருக்காப்புல. கீழே விழுந்து பேனரில் இருக்கு, கை உடஞ்சி போச்சு, முகமெல்லாம் காயம். அவங்க அப்பாவை பேட்டி எடுக்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி குரூப் ஒன்று சேர்ந்து போய் சென்சிட்டிவாக கிரியேட் பண்ணுதாம்மா. உங்கள் பையன் அந்த மாதிரி போனது தெரியுமா? தெரியாது. விஜய் வந்திருக்காரு தெரியுமா? தெரியாது எனக்கு. உங்கள் பையன் போனது தெரிஞ்சால் என்ன பண்ணியிருப்பீங்க? விஜய் வந்திருக்க தெரிஞ்சால் என்ன பண்ணியிருப்பீங்க? கூட நானும் சேர்ந்து போயிருப்பேன். அந்த அடிபட்ட போய் சிரிச்சிட்டான் பக்குன்னு, என்ன கூட நானும் சேர்ந்து போயிருப்பேன்ட்டு. டேய், இவங்களுக்கு என்ன ஆகுனா, ஏன்டா பண்ணுறீங்க? நாங்கள் உங்களுக்காக எவ்வளோலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், பொசுக்குன்னு கை உடைஞ்சாலும் பரவாயில்ல கூட போயிருப்பேன்னு அப்பேன்னு சொல்கிறேன். உயிரை பறிகொடுத்த உறவுகள் யாருமே விஜயை குறை சொல்ல மாட்டேறேன். இந்த பக்கம் வாரியர்ஸ் ஒரு பக்கம் அடித்து நிமித்திக்கிட்டு இருக்கிறீங்க. அரசியல் கட்சி வந்து நாங்கள் எவ்வளவு தான் சில விஷயத்தை முன்னெடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு எதிராக ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கவே முடியல. அண்ணனே இன்னைக்கு திருமானே சொல்லிட்டாரு, விஜய் மீது எங்களுக்கு வன்மம்லாம் கிடையாது, நாங்கள் கைதெல்லாம் செய்ய சொல்லலை. அதை வேறு சொல்லுவியா? ஏன் சொல்ல முடியாதா? இந்த ஒரு நிமிஷம் இருக்க, நீங்கள் என்ன நீங்கள் இருங்க, அதெல்லாம் அப்போ போய் காட்டணும் சார். அவருடைய ஆசை எப்படி அவர் நிறைவேற்றிக் கொள்வார்னா அந்த பாருங்களேன். தமிழரசன் பேசுறேன். நான் கோட்டையில முதலமைச்சர் வேலை பார்க்கறேமா. மனிதரால் ஏற்பட்ட பேரழிவுனா என்னது? கோட்டையில முதலமைச்சர் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சாரு. சரி, இதை போட்டு இப்போ என்ன தெரியுமா பண்றாங்க? உதயநிதி புளிச்சு மூஞ்சில தண்ணி ஊற்றி விடுற மாதிரி, எந்திரி என்ன முதலமைச்சர் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி.
இல்லை இவர் இல்ல அவர் ஒரு நிலைப்பாடை மாத்திக்கிட்டாரு. என்னன்ட்டு முதலமைச்சர் இந்த துணை பிரதமர் தான் ஸ்ட்ரெயிட்டாக அவர் சொல்லியிருக்காரு. இந்த என்னை துணை முதலமைச்சர் இதுல வந்து நீங்க வச்சு பாக்குறீங்க, பிரதமர் ஆவதற்கும் தகுதியான நபர் நாங்கள் அப்படின்னு. இது வந்து இந்த கமலஹாசன் படத்தில் சொல்லுவாங்க, அது படிப்படியாக சரியாயிரும். நம்ம இல்லை ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கோம், ஒரு முறையாக சில விஷயங்கள் செஞ்சால் இல்லை சார் படிப்படியாக அவர் அடுத்த வளர்ச்சிக்கு போகலான்ற. அவருக்கு என்ன ஜனாதிபதியாக கூட ஆகலாம் சார். ஆகலாமே ஆகலாமே. ஆனால் அதுக்கு பாஜக சேரணும். இப்போ எங்கே இருக்காரு? திமுக இருக்காரு. திமுகவே பாஜக கூட தான் இருக்கு இல்லையா? அது நீங்க சொல்றது. அது கிடையாது. அவர் ஒரு விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்க? சென்னை இதுல தான், தமிழ்நாட்டில் தான். சென்னை அளவில் தான், கோட்டை அளவில் தான் அது இருக்கே தவிர அதெல்லாம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் எல்லா ஊர்லேயும் இருக்குது, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. என்ன கொடி வைக்க தான் விட மாட்டாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்குது. கொடி மட்டும் வைக்கக்கூடாது. ஆனால் கோட்டு போடலாம், கோட்டு போடலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா நபரும் கோட்டு போட்டு வந்துருங்க. நம்ம எல்லாமே வந்து புரட்சியாளராக மாறி விடுவோம். சார் இந்த கிறுக்குத்தனமான அரசியலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி என்டையராக மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டே முன்னுக்கு பின் முரணாக பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்லி தானே விஜய் வராப்புல. நீங்கள் இவ்வளவு நபர் கொந்தளிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? எப்போ மறுபடியும் இப்படி ஒரு நபர் எம்ஜிஆரை போல் இப்படி ஒரு நபர் வந்து உட்காந்துட்டாருன்னா, மக்கள் இவ்வளோ ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர் உட்காந்துட்டாருன்னா, அந்த ஆள் சாகிற வரைக்கும் அந்த ஆள் அந்த இடத்துலேருந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது அப்படியே விஜய்க்கு கண்மன் நடக்கிறத பார்க்குறாங்க. சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கட்சி ஆளுமையாக இருக்குது, ஆள் திரட்டில் எவ்வளோ பெரிய ஆள். கரூரில் அவங்களால ஆளை திரட்ட முடியல, முப்பெரும் விழாவில் தொடர்ச்சியாக எங்கு சென்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு கூட விஜய் மீது எந்த கோபமும் இல்லை, எந்த வன்மமும் இல்லை. நீங்கள் என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணி கட்டமைச்சாலும் சரி, ஊடகத்தில் வந்து உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு எவ்வளோ நபர்களை உங்களுக்கு வந்து விஜய்க்கு எதிராக பேச வச்சாலும் சரி, எதுவுமே ஈடுபட மாட்டேங்குது. அப்போது ஒரு சின்ன குரூப் தான் வாரியர்ஸ்னு. அந்த ஒரு குரூப்பு இங்கே ஒரு தனிநபர், இந்த ஒரு நபரை பார்த்து ஒரு சிஸ்டம் பயப்படுதுன்னும் பொழுது, இவர்கள் இந்த மாதிரி விஷயம் செய்யும் பொழுது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக? 2026க்கான நகர்வு என்ன மாதிரி போகுது இப்போ பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த கூட்டணி கணக்கெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு ஆள் கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காராம். யார் சொல்லுங்கள்? விஜயோட இந்த கூட்டணி கணக்கை மாற்றி அவரோட கூட்டணி வர வைப்பதற்கு ஒரு நபர் நிச்சயமாக நான் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பல நபர்களை உறுதி செஞ்சுருக்காங்க. வரணும் பகவான் வரும். இந்த நவம்பர் டிசம்பர் நான் பேயில இவங்க ஒன்றும் கூட போக முடியாது பார்த்துக்க அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு ஊத்துவானோ. அதே தான், நீ ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். சரி, இது வந்து நிச்சயமாக நம்ம விளையாட்டா பண்ணி பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்சு நவம்பர் டிசம்பர் நம்ம வீடியோ போடுறதுக்கு கரண்ட் இருக்குமான்னு தெரில, அந்த அளவுக்கு இங்கே நார்மலான ஒரு நிலைமை நடக்குமான்னு தெரில. நிச்சயமாக இந்த முறை இயற்கை ஆற்றல் சொல்வது கடுமையான. அதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் அப்படி பேசலாம், அதெல்லாம் எத்தனையோ இதுக்கு இங்கெல்லாம் சரி பண்ணி தான் வச்சுருக்காங்க. யாரை? எல்லாத்தையும் தான். ஊடகத்தையா? ஊடகத்தை இல்லை, சென்னையே ஒட்டுமொத்தமாக அந்த எத்தனை கோடி, 5000 கோடியா, 5400 கோடியா, 4000 கோடி, 4000 கோடி எல்லாம் இது பண்ணி எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. மழை பெஞ்சா அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, எங்கேயுமே தண்ணி நிற்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஆள் இருக்க மாட்டான். ஆள் இருக்க மாட்டான் அந்த வாட்டி. அது உன் பிரச்சனை, நீ தான் உன்னைய காப்பாற்றிக்கணும். நீ தண்ணியோட தண்ணியா போனதுக்கெல்லாம் அரசு பொறுப்பு இருக்காது. அரசு பொறுப்பு இருக்காது. அதுதான் சார். இது நீ அப்படியே அது அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் பயனாளிகளா தான் போவீங்க, நோயாளிகளா போக மாட்டீங்க. மருத்துவமனைக்கு வரும் பயனாளிகள், நோயாளிகள் இல்ல. பேர் வச்சிட்டாங்களா? இது எப்ப லேட்டஸ்ட்? ஐயோ, இந்த நாடோடி படத்தை உட்காந்து திரும்ப திரும்ப பார்த்துருப்பாங்க போல் இருக்கு. இங்கிட்டு பேசிட்டு டீ குடிச்சிட்டு வைக்கிற கேப்ல பேனர் வைக்கிற மாதிரி இல்ல. அடுத்தடுத்து டிசைனாக பேர். அது இனிமேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய நபரை நோயாளிகள்னு சொல்லக்கூடாது. ஆமாம், மருத்துவ பயனாளிகள், புறநோயாளிகள்னு போட்டிருப்பாங்க. அந்த இதில் அவுட் பேஷண்ட்லாம் புறநோயாளிகள், இனிமேல் புற பயனாளிகள்னு போடுவாங்க. எடுத்துட்டு புற பயனாளிகள்னு போடுவாங்க. புறப்படும் பயனாளிகள் கிடையாது, அதுக்கு வேற பேர் இருக்கு, மார்ச்சுரி. அது இல்லை, இது புற பயனாளிகள்னு போட்டு. கிட்னி அங்கிருந்து வாங்கிட்டு அதுக்கு என்ன போடுவீங்க? முறைகேடு இல்லை. இப்போ கிட்னி அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிறீங்க ஹாஸ்பிட்டலில். பயனாளியிடமிருந்து பெறப்பட்ட கிட்னி எடுக்கப்பட்ட, பயனாளியிடமிருந்து பயன்படக்கூடிய பயனாளிகள். என்ன இது? எப்படி ஒரு பேர் நமக்கு திமுக மாதிரி பேர் வைக்க வரமாட்டேங்குது பாருங்களேன். பயனாளிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட கிட்னி. எடுக்கப்பட்டது வரக்கூடாது. எடுக்கப்பட்டு வரக்கூடாது. பெறப்பட்ட கிட்னி. பெறப்பட்ட. பயனாளிகள் விருப்பப்பட்டு தரப்பட்ட கிட்னி. அப்படிதான். பெறப்பட்டுன்னு வைக்க விருப்பப்பட்டு. எனக்கு தெரிஞ்சு முறைகேடே வரக்கூடாது. முதல்ல முறைகேடே தப்பு. கிட்னி முறைகேடுன்னு சொல்றதே தப்பு. கிட்னி திருட்டு இல்ல முறைகேடுன்னாங்க. முறைகேடே தப்பு.
இவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு செருப்புகள் நம்மளே அடிச்சுக்கலாமான்றது தான் எனக்கு இப்போ அவ்வளோ வேதனையாக இருக்குது. என்ன மாதிரி பேர் வைக்கிறாங்க சார். எப்பா நீ வந்து இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்ட சாமி, நீ வந்து உன்னை எல்லாம் உனக்கு ஜாதகத்திலே இல்லைன்னு சொல்கிறாங்க, நீ வந்து சிஎம் ஆகவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. பாவம் அந்த மனுஷனை வந்து அவங்க அப்பாவும் கைவிட்டுட்டாரு, அவர் இருக்கும் ஒரே ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்து அதுக்கு அடுத்து வந்து இவர் தான் என் பிள்ளைய முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லி செஞ்சு விடலையேன்னு சொல்லி நம்மளாம் ரொம்ப அப்படி இறக்கப்பட்டு இந்த மனுஷனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சதுக்கு பேர் வைக்கிறப்ப நீ ஒவ்வொன்றுக்கும் அப்பா சான்ஸே இல்லை சார். இது என்ன செய்யலாம்? இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இல்லை இதுக்கு எதாவது பண்ணணும், நிச்சயமாக தான் பண்ணணும். இது 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 எனக்கு ஒன்றும் சரியா பயனாளிகள் ஏதாவது பண்ணுவாங்க, பார்ப்போம். சரி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.